ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஏபி கேமர்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டிடிகே எடுக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டிடிகே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்வாட்ஸ் இந்த கேம். ஏன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல், அதாவது ஸ்வாட் மெயினாக இருக்க எல்லா யூசர்ஸ்க்குமே வந்துட்டு டிடிகே ரொம்ப பெஸ்ட்டான ஸ்வாடு. ஏன்னா டேமேஜ் பயங்கர அதிகமாக இருக்கும். சிடிகே கம்பேர் பண்ணிங்கன்னா சிடிகே வந்துட்டு ஒரு சப்போர்ட் ஸ்வாட் மாதிரி. ஆனால் டிடிகே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக டேமேஜ் பயங்கரமாக தரும். ஸோ டிடிகே எடுக்கிறதுக்கு முதல்ல ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செகண்ட் சி மினிமம், அதாவது செகண்ட் சியில் இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வந்து லெவல் 700. அப்புறம் வந்துட்டு நீங்கள் எல்லா ஸ்வாடையும் வாங்கி அதை மர்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 8 மில்லியன் தேவைப்படும் டோட்டலாக. ஸோ அவ்வளோதாங்க இஸ் ரிக்குவயர்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை எடுக்கிறது அப்படின்ற ப்ரொசீஜருக்கு ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம டிடிகே எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு இந்த பார்ட்டிலோ குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏன்னா பார்ட்டிலோ குவெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேசிக்லி செகண்ட் சியில் வந்துட்டு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டிலோ குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். பார்ட்டிலோ குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனேஜர்கிட்ட பேச முடியும். ஸோ மேனேஜர்கிட்ட பேசுகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேனேஜர் வந்துட்டு என்ன ஆகும்னா, டிடிகே ஸ்வாட் டீலர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்வாடையும் வந்து தனியாக விற்பான், சரியா? ஸோ அந்த டிடிகே ஸ்வாட் டீலர் எப்போ வருவான்றது மேனேஜர் தான் வந்து சொல்லுவான். ஆனால் மேனேஜர்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு பார்ட்டிலோ குவெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து சர்வரில் மினிமம் 10 மினிட்ஸ் இருந்தால் தான் அவங்ககிட்ட பேச முடியும். ஏன்னா வந்துட்டு சர்வர் ஆஃப் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க கூடாது அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு மெக்கானிக் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கிட்ட பேசுகிறீங்கன்னா இவனுக்கு மொத்தமாக வந்துட்டு 7 டயலாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டயலாக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் குவெஸ்ட்டு முடிக்கலைன்னா ஐ யூ நியூ டு திஸ் ஐலாண்ட் அப்படின்னு கேட்பான். அப்படி நீங்கள் குவெஸ்ட்டு முடித்தா மட்டும்தான் அவன் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லுவான். ஸோ அப்போ குவெஸ்ட்டு முடிச்சுட்டு நீங்கள் சர்வரில் உடனே சர்வருக்கு வந்த உடனே போய் பேசுனீங்கன்னா இட்ஸ் ஸ்டில் டூ ஏர்லி ஃபார் யூ டு பி ஹியர்னுவான். ஸோ பேசிக்லி அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 10 மினிட்ஸ் சர்வரில் வெயிட் பண்ணிட்டு போய் பேசணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, some pirates said they ran into him on a nearby island last week. Check back later and I'll let you know what I hear அப்படின்னுவான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஹவருக்கு மேலே வந்துட்டு நீங்கள் சர்வரில் வெயிட் பண்ணணும். அதாவது 4 ஹவர்ஸ் பக்கம் வெயிட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு தெரியும். அது டெஃபினட்டாக எப்போன்னு இல்லை. ஆனால் நீங்கள் 4 ஹவர்ஸ்லேருந்து 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே டைம் மினிமம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு இது பண்ணணும். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி சம் பைரட்ஸ் said they ran into him last week அப்படின்னா தயவு செஞ்சு சர்வர் அப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டயலாக் பார்த்தீங்கன்னா, a man in here earlier claimed to see his ship nearby today. Check back with me later அப்படின்வான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 hour and 15 minutes கீழே டைம் இருந்துச்சுன்னா வந்துட்டு அவன் இப்படி வந்து சொல்லுவான் மேனேஜர். ஸோ சர்வர் ஆஃப் பண்ணுறது வந்துட்டு வேணாம். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு 4 ஹவர்ஸோட 1.5 hour 1 hour and 15 minutes வெயிட் பண்ணுறது வந்து பெட்டர். சர்வர் ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஹி ஷுட் பி கெட்டிங் யூர் சோன், இட்ஸ் ஆல் எனி ஒன் இன் யூ ஹேஸ் பின் டாக்கிங் அபவுட் அப்படின்வான். ஸோ அது பேசிக்லி பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கீழே இருக்குது லெஜெண்டரி ஸ்பாட் டீலர் வந்துட்டு சர்வரில் வர. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சர்வர் அப் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் ஸ்பான் ஆகிடுவான் 15 நிமிஷத்தில். அப்புறம் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹே ஐ ஜஸ்ட் saw him, he told me he would be in the area for 15 minutes, good luck அப்படின்வான். ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஸ்வாட் டீலர் ஸ்பான் ஆகிட்டான் அப்படின்றான் டெக்ஸ்ட் இது. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா அவன் 15 நிமிஷம் இருப்பான், அப்புறம் டீஸ்பான் ஆகிடுவான். அந்த 15 நிமிஷத்தில் வெறும் ஒரே ஒரு ஆள்னால மட்டும்தான் ஸ்வாட் வாங்க முடியும். ஒரு ஆள் ஸ்வாட் வாங்கின உடனே டிஸப்பியர் ஆகிடுவான். ஸோ லாஸ்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மே ஐ லெஃப்ட் நாட் டூ லாங் அகோ அப்படின்வான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வித்தின் த லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்குள்ளே அவன் வந்துட்டு டீஸ்பான் ஆகிட்டான் அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி வந்துட்டு அந்த எடுக்கிறது என்னென்ன பண்ணோம் அது லொக்கேஷன் எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு அவனோட லொக்கேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ நான் பண்ணுறது அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஃபேக்கு பின்னாடி இங்கே ஒரு கல் இருக்கும் ஃபேக்ட்ரி பக்கத்தில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பான் லொக்கேஷன் வந்து கரெக்டாக இங்கே ஸ்பான் ஆகுமா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செகண்ட் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ செகண்ட் லொக்கேஷனில் வந்துட்டு இந்த விண்டோஸில் எங்கே வேணால் ஸ்பான் ஆகுமா, இந்த ஹோல்ஸ் இருக்க இடத்துல எங்கே வேணால் ஸ்பான் ஆகுமா.
ஸோ வந்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு இது பார்க்காம போனீங்கன்னா கூட அவன் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக அதை பார்க்கணும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா 3rd லொக்கேஷன். ஸோ இங்கே எங்கே வேணால் ஸ்பான் ஆவான், இந்த 4 கல்லில் ஸ்பான் ஆவான். ஆனால் எப்போவுமே வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த கல்லில் தான் அவன் ஸ்பான் ஆவான். ஸோ நீங்கள் எப்போவுமே எதுக்கோ சேஃபாக இருக்கிறதுக்கு 4 கல்லையுமே செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ கைஸ் நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊசாப் ஐலாண்டு, அதாவது த ஸ்ட்ராங்கஸ்ட் காட் கபூசா விக்ரவனோட ஐலாண்டில் இந்த 3 வீட்டில் எங்கே வேணால் ஸ்பான் ஆவான். ஸோ அதுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க தயவு செஞ்சு. ஸோ இந்த 3 இடத்துல எங்கே வேணால் ஸ்பான் ஆவான். சரி வாங்க அடுத்த லொக்கேஷன் போகலாம். ஸோ கைஸ் நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இது ஹாட் அண்ட் கோல்டை ஃபேஸ் பண்ணி ஒரு கல் இருக்கும். ஸோ இந்த கல்லை சுற்றி ஸ்பான் ஆவான், அதாவது இந்த கல்லை ஒட்டின மாதிரி சுற்றி ஸ்பான் ஆவான். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்வாட்டியில் பிடிங்க. அப்புறம் அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பீன் ஸ்டாக்கில் எந்த லீவ்ஸில் வேணால் ஸ்பான் ஆவான். ஸோ இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான இது. ஏன்னா வந்துட்டு இந்த பீன் ஸ்டாக்கில் எந்த லொக்கேஷனில் வேணால் ஸ்பான் ஆவான். அதனால கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட் மோட் ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் லொக்கேஷனுக்கு போகலாம் வாங்க. ஸோ கைஸ் நம்மளோட லாஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேவ்யார்டில் சென்டரில் ஒரு ஸ்பைக் இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல அவன் ஸ்பான் ஆவான். சரி கரெக்டாக அங்கே அவன் ஸ்பான் ஆவான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா லொக்கேஷனையும் பார்த்தாச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன ஸ்வாட்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ஸ்வாட் இருக்குது கைஸ் டிடிகே எடுக்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைசி. ஸோ சைசி இதுதான் சைசி வந்து ஒயிட் வித் ரெட் கலரில் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்வாட் பார்த்தீங்கன்னா ஒரோசி வந்துட்டு கோல்டு வித் ஒயிட் அப்புறம் பிளாக் கலர் ஹேண்டிலோட இருக்கும், பிளாக் டாட்டட் ஹேண்டிலோட இருக்கும். ஸோ லாஸ்ட் ஸ்வாட் பார்த்தீங்கன்னா வந்து ஷீசு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கோல்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்வாடுக்குமே வந்துட்டு ரேண்டம் சான்ஸ் தான், 33 சான்ஸ் தான் இதை தர. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே சொல்ல போனால் டிடிகே எடுக்கிறது கஷ்டம் தான் கைஸ். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 ஸ்வாடுமே எடுக்கணும். 3 ஸ்வாட் எடுக்க வந்து டோட்டலாக உங்களுக்கு 6 மில்லியன் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்வாட் எடுக்க வந்து 2 மில்லியன் பில்லி கேட்பான். ஸோ இந்த ஸ்வாடெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போய் கம்பைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜோனுக்கு போகணும். சரி வாங்க இது க்ரீன் ஜோனுக்கு போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஜோன் வந்தாச்சு. ஸோ க்ரீன் ஜோனில் எங்கே போனோன்னா நீங்கள் மேலே போகணும். அந்த சென்டர் க்ரீன் ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மேலே போகணும். ஸோ நம்ம இப்போ மேலே போயிட்டு நான் வந்துட்டு எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் ஸ்பைக்கி ட்ரைடண்ட் எக்யூப் பண்ணிக்கோங்க கைஸ், ஏன்னா ஸ்பைக்கி ட்ரைடண்ட் வச்சு ஏற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் 3rd ஷீப் போகலன்னா பரவாயில்ல, நார்மலாகவே ஏறிடலாம். ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் எதுனா ஸ்பைக்கி ட்ரைடண்ட் அந்த மாதிரி எதுனா வச்சுருந்தீங்கன்னா ஏற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ் நம்ம டாப்புக்கு வந்தாச்சு. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்பிசி இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க, இன்னும் அவன் ஸ்பான் ஆகலை, ஒரே நிமிஷம். ஸோ பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த ஒரு என்பிசி இருக்கும், மிஸ்டீரியஸ் மேனுன்ட்டு. ஸோ நீங்கள் 3 ஸ்வாடையும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 மாஸ்டர் எடுத்துகிட்டு போகணும், 300 மாஸ்டர் எடுத்துகிட்டு போனால் தான் உங்களால் என்கிட்ட வந்துட்டு இது பண்ண முடியும். 3 ஸ்வாடையும் அது சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃபஸ்ட்டு. ஸோ 3 ஸ்வாடையும் 300 மாஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளஸ் 2 மில்லியன் பெல்லியோட வந்துட்டு இவங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிடிகே தந்துடுவான். ஸோ டிடிகே இவ்வளோ தாங்க எடுக்க. ஸோ டிடிகேயோட மாஸ்ட்ரி என்ன எல்லா ஸ்கில்லும் அன்லாக், டோட்டலாக எல்லா ஸ்கில்லும் அன்லாக் பண்ண பார்த்தீங்கன்னா 350 மாஸ்ட்ரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிடிகே வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்வாட் இந்த கேம் கைஸ். ஏன்னா வந்துட்டு அது டேமேஜ் ரொம்ப ஓபியான டேமேஜ் தரும் அது. ப்ளஸ் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த போர்ட்டல் காம்போஸ்க்கு டிடிகே தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அதோட டேமேஜ் அவ்வளோ ஓபியாக இருக்கும். சரி கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவுக்கு. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை இதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.